Hi children, how are you? Are you like math subject? Today I teach the math subject. Topic is counting in tens and the clever fox. Clever foxனா என்னன்னா ஒரு தந்திரமான நரி. சிக்கன் ஆனது கோழி குஞ்சு. அது ஒரு ஸ்டோரியா இந்த பேஜ்ல கொடுத்துருக்காங்க. Ticklu farmer has many chickens in her farm. One day a clever fox saw this naughty chicken playing around. டிக்லு ஃபார்மர் என்ன பண்ணாரு நிறைய கோழி குஞ்சு ஒரு ஃபார்மில் வளர்த்துட்டு வராரு. ஒரு நாள் என்ன பண்ணுச்சு கிளவர் ஃபாக்ஸு அந்த கோழி குஞ்செல்லாம் நான் பார்த்துருச்சு. அது அந்த அது என்னது ரொம்ப வெள்ளாட்டுத்தனமாக இருந்துச்சு. அந்த கோழி குஞ்சு அங்கேயும் இங்கேயும் விளையாடிக்கிட்டு இருந்துச்சு. நெக்ஸ்ட் பேராகிராஃப் ஃப்ரம் த டே ஷீ ஸ்டார்டட் ஸ்டீலிங் அண்ட் ஈட்டிங். அது என்ன பண்ணுச்சு நிறைய முடிவு பண்ணுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிடலாம் கோழி குஞ்செல்லாம் திருடி நம்ம சாப்பிட்லான்ட்டு சிக்கன்ஸ் எவ்ரிடே டெய்லிக்கு என்ன பண்ணுச்சு திருடி சாப்பிட ஆரம்பிச்சுது. டிக்லு கேம் டு நவ் அபவுட் இட். என்ன பண்ணார் அந்த டைமில் திருடும் போது டிக்லு என்ன பண்ணிட்டார் அந்த இடத்துக்கு வந்துட்டார். ஷி ஆஸ்க்ட் த ஃபாக்ஸ். என்ன கேட்குற ஃபாக்ஸை பார்த்து கேட்குறாரு. ஹே டு யூ ஈட் மை சிக்கன்ஸ்? உன்ன என்ன சொல்கிறாரு என் சிக்கன்லாம் திருடி சாப்பிட்றியான்னு கேட்குறாரு. நோ டியர் ஐ ஆம் யுவர் ஃப்ரெண்ட் ஹவு கேன் ஐ ஈட் யுவர் சிக்கன்? அவனே நரி சொல்லுது நோ டியர் நான் சாப்பிடல, நான் உன்னுடைய ஃப்ரெண்டு, நான் எப்படி உன்னுடைய சிக்கனில் சாப்பிடுவேன் வந்துட்டு நரி கேட்குது. டிக்லு தாட் ஆஃப் கவுண்டிங் அ சிக்கன் எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங். டிக்லு என்ன பண்ணுவார் காலையில் ஒரு தடவை கோழி குஞ்சை ஃபார்மில் விடும்போது காலைல ஒரு தடவை ஈவினிங் ஒரு தடவை மாலையில் ஒரு தடவை எண்ணி விடுவார். பட் த சிக்கன்ஸ் கெப்ட் மூவிங் அரௌண்ட் அண்ட் தேர். சிக்கன் என்ன பண்ண அங்கேயும் இங்கேயும் ஓடிக்கிட்டு விளாடிக்கிட்டு என்னது சீட்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும். ஷீ சேட் ஐ வில் புட் 10 சிக்கன்ஸ் இன் ஒன் பேஸ்கெட். அவர் என்ன டிக்லு என்ன சொல்கிறாரு நான் ஒரு பேஸ்கெட்டில் 10 கோழி குஞ்சு போட்டிருக்கேன் கவுண்ட் தேம்னு சொல்கிறாரு. அண்ட் இஃப் ஐ ஃபைண்ட் ஹிம் எனி ஒன் மிஸ்ஸிங் ஐ வில் கிவ் த ஃபாக்ஸ் டைட் ஸ்லாப்டு. என்ன சொல்கிறாரு நான் ஒரு பேஸ்கெட்டில் 10 கோழி குஞ்சு போட்டிருக்கிறேன், ஆனால் எதனா ஒன்று மிஸ் ஆயிடுச்சுன்னா ஒன்று என்ன பண்ணுவேன் கன்னத்திலே ஒரு அடி பண்ணிட்டு யாரை சொல்கிறாரு நரிய சொல்கிறாரு. இப்போ என்ன சொல்கிறாங்க டிக்லு மார்னிங் எவ்வளோ இருந்துச்சு ஈவினிங்கு எவ்வளோ இருந்துச்சுன்னு ஒரு சம்மா கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் நெக்ஸ்ட் பேஜில். ஷி கவுண்டட் ஹேர் சிக்கன்ஸ். டிக்லு மார்னிங் எவ்வளோ கவுண்ட் பண்ணி சிக்கனை விட்டாருன்னு கொடுத்துருக்காங்க. ஹவு மெனி பேஸ்கட் ஆஃப் 10 சிக்கன்ஸ் ஆர் தேர்? என்ன சொல்கிறாங்க 10 சிக்கன்ஸ் தான் ஒரு பேஸ்கெட்டில் இருக்குது. எத்தனை பேஸ்கெட் இருக்குதுன்னு இங்கே கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ நம்ம கவுண்ட் பண்ணலாமா? பிக்சரை பாருங்க. 1 பேஸ்கட், 2 பேஸ்கட், 3 பேஸ்கட், 4, 5 பேஸ்கட். அதை நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் ஆன்சரில் எழுத போகிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி சிக்கன்ஸ் ஆர் தேர் இன் ஆல்? எத்தனை சிக்கன்ஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு எத்தனை சிக்கன்ஸ் இருக்குதுன்னு நம்ம என்ன பண்ண போகிறோம் இப்போ கவுண்ட் பண்ணி சொல்ல போகிறோம். ஒரு பேஸ்கெட்டில் எத்தனை சிக்கன் இருக்குது? ஒரு பேஸ்கெட்டில் 10 சிக்கன் இருக்குது. அப்போ எத்தனை பேஸ்கெட் இருக்குது பாருங்கள். எத்தனை பேஸ்கெட் இருக்குது? 5 பேஸ்கெட் இருக்குது. அப்போ 1 பேஸ்கெட்டில் 10, 20, 30, 40, 50. அப்போ எத்தனை 5 பேஸ்கெட்டில் 50 சிக்கன் இருக்குது. அவுட்டர் சைடு பாருங்கள். அவுட்டர் சைடு எத்தனை சிக்கன் இருக்குது? 1, 2, 3, 4. ஸோ 50 + 4, 54. In the evening she counted the chickens again. என்ன பண்ணுறாரு டிக்லு காலைல கவுண்ட் பண்ண மாதிரி ஈவினிங் மாலையிலையும் கவுண்ட் பண்ணுறாரு எவ்வளோ சிக்கன் இருக்குதுன்னு. தெர் ஆர் டேஷ் பேஸ்கட் இன் த 10 சிக்கன். எத்தனை பேஸ்கட் இருக்குது பாருங்கள். மார்னிங் எத்தனை ஈவினிங் எத்தனை பேஸ்கட் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4. ஒரு பேஸ்கெட்டில் எத்தனை இருக்குது சொன்னால் 10 சிக்கன் இருக்குது. அப்போ எத்தனை பேஸ்கட் இருக்குது? 4 பேஸ்கட் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆன்சர் என்ன கேட்குறாங்க? தேர் ஆர் டேஷ் பேஸ்கட் இன் 10 சிக்கன். அப்போ என்ன ஆன்சர் வரும்? 4. நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. தேர் ஆர் டேஷ் + 3 ஈக்குவல் டு டேஷ் சிக்கன் இன் ஆல். அவுட்டர் சைடில் எத்தனை இருக்குது அதை கொடுத்துட்டாங்க. 1, 2, 3 அதை அவங்களே கொடுத்துட்டாங்க. எத்தனை பேஸ்கட் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4. ஸோ ஒரு பேஸ்கெட்டில் 10 சிக்கன் இருக்குது. 4, 10, 20, 30, 40. 4 பேஸ்கெட்டில் 40 இருக்குது. 40 + 3, 43 சிக்கன் இன் ஆல். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஃபஸ்ட்டு என்ன மார்னிங் எத்தனை சிக்கன் இருந்துச்சு? 54 சிக்கன் இருந்துச்சு. அடுத்தது என்ன பண்ணுறாங்க? டேஷ் சிக்கன் ஹாவ் பீன் ஈட்டன் பை ஃபாக்ஸ். எத்தனை சிக்கன் ஃபாக்ஸ் சாப்பிட்டுருச்சுன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணோம்? மார்னிங்கு 54 இருந்துச்சு.
ஈவினிங் எத்தனை இருந்துச்சு? 43 இருந்துச்சு. இதை லெஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர்னு தெரிஞ்சிடுமா? 54 minus 43 equal to 11. Next page. How many are these? எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. பானு கலெக்ட் ஸ்டிக்ஸ் ஃப்ரம் த ஜங்குல். பானு என்ற ஒரு பொண்ணு என்ன பண்ணுறா? காட்டில் போயிட்டு ஸ்டிக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வரா. ஸ்டிக்ஸ்லாம் என்ன பண்ணுறா? கேதர் பண்ணிட்டு வரா. ஷீ செல் தெம் இன் மார்க்கெட். அவன் என்ன பண்ணுறா? அந்த ஸ்டிக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வந்ததை மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறா? விற்கிறா. ஈ யூஸ் 10 stick to 1 bundle. என்ன பண்ணுறா? 10 குச்சியை ஒரு கட்டில் கட்டி என்ன பண்ணுறா? மார்க்கெட்டில் விற்கிறா. 3 bundle have dash stick. ஒரு பண்டலில் எத்தனை ஸ்டிக் இருக்குது? 10 ஸ்டிக் இருக்குது. அப்போ 3 பண்டலில் எத்தனை இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகேவா? அப்போ 1 bundle equal to 10. அப்போ 10, 20, 30. அப்போ எத்தனை ஸ்டிக் இருக்கும்? 30 ஸ்டிக்ஸு இருக்கும். Now, how many sticks in there? All these. நெக்ஸ்ட் பிக்சரை பாருங்க. அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு 1 bundle, 2 bundle, 3 bundle. ஒரு பண்டலில் 10 ஸ்டிக் இருக்குது. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? சில ஸ்டிக்ஸ் வெளில போட்டிருக்காங்க. அப்போ 1 bundle 10 ஸ்டிக் இருக்கிறதுனால 10, 20, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39. எத்தனை மொத்தமாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ 39 ஸ்டிக்ஸ் இன் ஆல். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 4 bundle would have dash stick. 4 கட்டில் எத்தனை ஸ்டிக் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு பண்டலில் 10 ஸ்டிக் இருக்குது. அப்போ 4 bundleல 40 ஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் பேஜ். தேர் இஸ் எ வெட்டிங் இன் மாலதி ஹவுஸ். என்ன பண்ணுறாங்க? மாலதி ஹவுஸில் ஒரு கல்யாணம் நடக்குது. ஷீ இஸ் மேக்கிங் ஃப்ளவர் கார்லண்ட்ஸ். என்ன பண்ணுறான்? அவன் அவங்க வீட்டில் கல்யாணம் நடக்கிறதுனால பூவை வச்சு என்ன பண்ணுறா? ஒரு மாலையாக கட்டுறா, கோக்குறா. ஷீ யூஸ் 10 flower மேக் 1 garland. 10 பூவை வச்சு ஒரு மாலையாக செய்கிறா. கார்லண்ட்னா என்ன மீனிங்னா, தமிழ் மீனிங்கு மாலை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ பிக்சர் பாருங்க. ஸோ தேர் ஆர் டேஷ் ஃப்ளவர்ஸ் இன் ஆல். ஃபஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஃபஸ்ட் பிக்சரில் என்ன கொடுத்துருக்காங்க? ஒரு கார்லாண்டில் 10 ஃப்ளார் இருக்குது. அப்போ எத்தனை கார்லாண்ட் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5 கார்லாண்ட் இருக்குது. ஒரு கார்லாண்டில் 10 இருக்குது. அப்போ 10, 20, 30, 40, 50. நெக்ஸ்ட் அவுட் சைட் பாருங்கள். மேலே பாருங்கள். மேலே எத்தனை ஃப்ளார் எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள். 8 ஃப்ளார் இருக்குது. அப்போ 50 + 8 எவ்வளோ ஆன்சரு? 58. நெக்ஸ்ட் பிக்சர் பாருங்கள். ஹவு மெனி ஃப்ளார்ஸ் ஆர் தீஸ் டேஷ் ஃப்ளார்ஸ் இன் ஆல். அங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எத்தனை கார்லாண்ட், எத்தனை ஃப்ளார் இருக்குது மொத்தமாக கேட்குறாங்க. ஒரு கார்லாண்டில் 10 இருக்குது. எத்தனை கார்லாண்ட் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6 கார்லாண்ட் இருக்குது. அப்போ 60 ஃப்ளார் இருக்குது. எத்தனை ஃப்ளார் அவுட் சைடில் இருக்குது பாருங்கள். 1, 2, 3, 4, 5, 6, 7. 60 + 7. வாட் ஆன்சர்? 67. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். How many garlands of 10 flowers each can you make using 21 flower? Draw them and space below. என்ன கேட்குறாங்க? ஒரு கார்லாண்டில் 10 பூ இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ 21 ஃப்ளார்ஸில் எத்தனை கார்லாண்ட் செய்ய முடியும்னு கேட்குறாங்க. எத்தனை கார்லாண்ட் செய்ய முடியும்? 10ல் ஒரு கார்லாண்ட் செய்ய முடியும். இன்னொரு 10ல் ஒரு கார்லாண்ட் செய்ய முடியும். அப்போ எத்தனை கார்லாண்ட் செய்ய முடியும்? 2 கார்லாண்ட் தான் செய்ய முடியும். அப்போ 2 மாலை தான் செய்ய முடியும். அதை என்ன பண்ணுங்க? அழகாக பிக்சராக வரைஞ்சி காமிக்க சொல்கிறாங்க. 2 கார்லாண்ட் தான் ட்ரா பண்ண முடியும். ஸோ அங்கே என்ன ஆன்சரு? 2 garland. பேஜ். லீலா கேன் யூ சி ஆல் திஸ் பென்சில். லீலா லீலாட்ட என்ன சொல்கிறாங்க? கேன் சி ஆல் த பென்சில். எல்லா பென்சிலையும் பாருங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஹவு மெனி ஆர் திஸ்? எத்தனை இருக்குன்னு கேட்குறாங்க. இஃப் யூ மேக் எ குட் கெஸ் ஆல் திஸ் வில் யூ யுவர்ஸ். நீங்கள் இதில் எத்தனை இருக்குன்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லா பென்சிலும் யாருக்கு? உங்களுக்கு தானே சொல்கிறாங்க. லெட் யூஸ் ஹெல்ப் லீலா. எல்லோரும் நம்ம லீலாவுக்கு ஹெல்ப் பண்ணலாமா? ஒரு பாக்ஸில் எத்தனை பென்சில் இருக்குது? 10 பென்சில் இருக்குது. அப்போ இங்கே எத்தனை பாக்ஸ் இருக்குது? எத்தனை பேக்கெட் இருக்குது பாருங்கள். ஹவு மெனி பேக்கெட் ஆஃப் 10 பென்சில் ஆர் தேர்?
எத்தனை பேக்கெட் இருக்குன்னு இங்கே கேட்குறாங்க. 1 2 3 4 5 6 எத்தனை பேக்கெட் இருக்கு? 6 பேக்கெட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஹவு மெனி பென்சில் ஆர் அவுட் சைட் த பேக்கெட்? எத்தனை பென்சில் வந்து அவுட் சைடில் வெளில இருக்கு, பேக்கெட்லேருந்து வெளில இருக்குன்னு கேட்குறாங்க. மேலே பாருங்க. 1 2 3 4 4 பென்சில் அவுட் சைட் த பேக்கெட். ஸோ ஹல் டுகெதர் ஆர் தேர் டேஷ் பென்சில். மொத்தமாக எத்தனை பென்சில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு பேக்கெட்டில் எத்தனை பென்சில் இருக்குது? 10 பென்சில் இருக்குது. எத்தனை பேக்கெட் இருக்குது? 6 பேக்கெட் இருக்குது. அப்போ 6 பேக்கெட்னா 10 20 30 40 50 60 60. அவுட் சைடில் எத்தனை பென்சில் இருக்குது? 4 பென்சில் இருக்குது. அப்போ 60 + 4 64 ஆன்சர். Next page. Kanak leaves collecting different kinds of bindis. கணக்கு என்ன பண்ணுறா? கணக்குன்ற பொண்ணு நிறைய பிந்திஸ் என்ன பண்ணுறா? கலெக்ட் பண்ணுறா. பிந்திஸ்னால் அந்த பொட்டு நம்ம வைக்கிறோம் தெரியுமா? அந்த பொட்டு மாதிரி நிறையா கலெக்ட் பண்ணுறா. ஹவு many packet does she have? எத்தனை பேக்கெட் வச்சுருக்கா? கவுண்ட் பண்ணலாமா? 1 2 3 4 5 6 7. எத்தனை பேக்கெட் இருக்குது? 7 பேக்கெட் இருக்குது. ஒரு பேக்கெட் ஸோ ஹவு மெனி பிந்திஸ் இன் ஹால்? எத்தனை பிந்திஸ் இருக்குன்னு இந்த 7 பாக்கெட்லேயும் எத்தனை பிந்திஸ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஒரு பாக்கெட்டில் எத்தனை பிந்திஸ் இருக்குன்னு தெரிஞ்சால் தான் நம்ம 7 பாக்கெட்டில் எத்தனை இருக்குன்னு சொல்ல முடியும். நம்ம ஒரு பாக்கெட்டில் என்னமா 1 2 3 4 5 6 7 8 9 10. 1 பாக்கெட்டில் எத்தனை பிந்திஸ் இருக்குது? 10 பிந்திஸ் இருக்குது. அப்போ 7 பாக்கெட்டில் எத்தனை இருக்குது? 10 20 30 40 50 60 70 70 பிந்திஸ் இருக்குது. ஈச் பேக்கெட் ஹேஸ் டேஷ் பிந்திஸ். ஒரு பாக்கெட்லேயும் பாருங்கள். மேலே டாப்பில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. சென்டரில் 4 இருக்குது. என்னது டவுனில் எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்போ எப்படி அந்த பிந்திஸ் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னா 3 + 4 + 3 = 10. அப்போ ஒரு பேக்கெட்டில் இந்த ஆர்டரில் தான் என்ன பண்ணியிருக்காங்க? பிந்திஸை பேஸ்ட் பண்ணியிருக்காங்க. நவ் யூ ட்ரா 10 பிந்திஸ் இன் டிஃப்ரெண்ட் வே. நீங்களே ஒரு 10 பிந்திஸை டிஃப்ரெண்ட்டாக ட்ரா பண்ணி காமிக்கிறீங்களா? தேங்க்யூ சில்ட்ரன்.